என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். திருமணமும் விவாகரத்தும் அப்படின்னு போட்டுப்போம். எடுத்த தலைப்பை கொஞ்சம் மோசமாக இருக்கா இல்லை அப்படின்னா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விவாகரத்துங்கும் போது கொஞ்சம், அதாவது இன்னொன்று, ஜாதகம் பார்க்க வரவங்களா இருக்கட்டும், இந்த ராசி பலன் சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு ராசியை சொல்லி உனக்கு கொட்ட போகுது கோடி கோடியாக அப்படின்னா அதை நல்லா ஏற்றுக்கிறாங்க மக்கள். கொஞ்சம் உண்மையாக அதை பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரங்காலம் சரியில்லை, கொஞ்சம் கெடுதல் பலன் வரணும் அப்படின்னா மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. யாருக்காக இருந்தாலும் கஷ்டப்படணும் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டேங்குது. பொதுவாக ஏன் நீ நல்லா இருப்பியா, உனக்கு நல்லா தான் இருக்குது, நீ லாபம், நீ தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படி இப்படின்னு அதை நல்லா யோகத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, அந்த கிரகம் அங்கே இருக்குது, இது இருக்குது, உனக்கு அடுத்த வர்றது சுக்கிரதசை குருதசை நல்லா கொட்ட போன உடனே நல்லா சோசியல்ன்றாங்க. இல்லைப்பா இப்போல்லாம் கொஞ்சம் சரியில்லை, எதுவும் தொடங்காத, ஒரு வேலை தொடங்கலாம்னு வந்தாக்க இந்த நேரத்தில் வேணாம், நேரங்காலம் சரியில்லை, கொஞ்சம் பார்த்து தொடங்கலாம் அப்படின்னும் போதெல்லாம் இந்த ஜோசியக்காரன் சரியில்லை, வா அப்படி போகலாம், தொடங்கியே ஆகணும். ஏன்னா அங்கே உச்சத்தில் ஏறிக்குச்சில்ல கெட்ட நேரங்களாம், தொடங்கியே ஆகணும். தொடங்கி கெட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுறாங்க. ஏன் இதை சொல்கிறான் அப்படின்னா, இந்த கல்யாணம் அப்படிங்கிறது நிறையா பேர் அந்த பொருத்தம் பார்க்குறதுன்னு வர்றாங்க. அதில் என்ன அப்படின்னா, நான் இந்த பீஸை பற்றி சொல்லலை, காசு அவங்கவுங்க திறமைக்கு பொறுத்து நிறையா வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி அவங்க 2 ஜாதகத்தை ஆய்வு, ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு விளங்குமா, இப்போ 2 ஜாதகத்தை ஆய்வு பண்ணல, இப்போ காசு கூடத்தானே ஆகும். இது ஒரு லக்கம் இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க வேணாம், எங்களுக்கு பொருத்தத்தை மட்டும் பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒரு டீம்லாம் இருக்குது. பொருத்தத்தை மட்டும் பார்க்கணுமா அப்படின்னு இந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்த உடனே 10 பொருத்தத்துக்கு 8 இருக்குது, 9 இருக்குது, திருமணம் பண்ணலாம்னு திருமணம் பண்ணிடுறாங்க. அங்கிட்டு ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துலேன்னு பிரச்சனை ஆயிடுது. எடுக்கு அப்படிங்கும்போது அப்போ சோசியக்காரன் நம்ம குறை சொல்கிறதா அப்படின்னு எடுத்திங்கன்னா, இவங்க எவ்வளவோ ஆடம்பர செலவு பண்ணுறாங்க அந்த திருமணத்துக்கு, நிறையா. அப்போ ஜோதிடத்தை வந்தோடனே அவருக்கு ஒரு டைம் கொடுத்து, ஐயா 2 ஜாதகத்தையுமே அலசுங்க, அந்த பொண்ணோட குணம் மனங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த நீங்களும் கொஞ்சம் ஜாதகம் பார்க்குறவங்களும் கொஞ்சம் ஃபீஸ் கொடுக்கத்தான் வேணும். அதில் அப்புறம் எங்கேயுமே அவர் இப்போ படிச்சுட்டு உழைப்புத்தானே உழைப்பு. அதாவது என்ன அப்படின்னா, அதில் சில பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னு அதெல்லாம் பேச வேண்டி வருது. ஆனால் அவர் போய் மம்பட்டி எடுத்து வெட்டுறாரு, இல்லாட்டி இந்த மாதிரி பெரிய இந்த காங்கட்டு சமைக்கிறாரு, அந்த வெயில் அப்படி போடுறாரு இப்படி போடுறாருன்னா சில பேரில் பேசுவாங்க. அது முறை கிடையாது. அப்படின்னா நீங்கள் போய் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, 5000 ரூபா வரைக்கும்லாம் ஒரு கன்சல்டிங் ஃபீஸ்ன்னு சொல்லி வாங்குறாங்க. 500, 1000, 5000ன்னு பார்க்காமயே அவர் வாட்டில் எழுதி, அதுக்கப்புறமா என்னென்னமோ எழுதி கொடுக்குறாரு, வாங்குறீங்க. அது வேற இல்லை. அதே மாதிரி இங்கே ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா இது ஒரு பாடம் தான். அவர் நிறைய விஷயங்களை படித்து அவர் மண்டையில் ஏற்றி வச்சு, தலையில் ஏற்றிலாம் வச்சு, அவர் அதுக்கு இந்தந்த கிரகம் எனக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒரு வாழ்க்கையவே அவர் சொல்லுவார், இப்படி தான் இருக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதேமாரி பார்த்தோம்னா, இப்போ பொருத்தம் பார்க்கணும், 2 ஜாதகத்தையும் கொண்டு வர்றாங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த 10 பொருத்தத்துக்கு நம்ம எதிரானவன் இல்லை, அதை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது, வயசுங்கிறத விட அனுபவம் பத்தாது, அப்படி சொல்லிக்கலாம். தப்பிக்கணும்னு அப்படித்தானே. அதையும் ஒரு திருப்திக்கு பார்த்துக்கலாம், இப்போ இத்தனை பொருத்தம் இருக்கா, சரி இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் மெயினாக பார்க்க வேண்டியது, இந்த பொண்ணோடைய லக்கணம் என்ன, ஒரு பையனுடைய லக்கணம் என்ன, அதே மாதிரி ராசி லக்கணங்கள் எல்லாமே பார்க்கணும். 2வது அந்த 9 கிரகங்களும் நவக்கிரகங்களையும் இவங்க ராசி லக்னம் அந்த ராசி கட்டத்திலேயே எந்த அளவில் வலுவாக இருக்குது, அடுத்து வரப்போகிற தசாபுத்தி என்ன, மெயின். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதை மெயினாக பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நம்ம வாட்டில் பொருத்தத்தில்
எனக்கிட்டே வந்து நிறையா பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் பார்க்காத வேணாம்ப்பா அதெல்லாம். நீங்கள் அந்த இதை மட்டும் குறித்து கொடுத்துருங்க. தினம் கணம் மகேந்திரம் தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் செய்தி இருக்க பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் அப்படியே ரச்சு வேத யோனி பொருத்தம் இதெல்லாம் யோனியெல்லாம் என்ன அதெல்லாம் அதை அந்த அந்த இடத்துல நம்ம அதை குறை சொல்லலை. இன்னும் அந்த பழையதிலே இருந்து மக்கள் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வர மாட்டாங்க. அடுத்தது கட்டத்துக்கு வரணும். அப்போ நம்ம சொல்கிறாங்கன்னா ஒரு ஜோதிடர் சொல்கிறாருன்னா அதில் விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம வழக்கம் போல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜாதகம் போட்டு ஏன் அந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம் போடுவோம். அந்த பெண்ணுக்கு எப்படி திருமணம் நடந்துச்சு, இவங்கெல்லாம் பொருத்தம் பார்த்துருத்தேன். வேறு லக்கம் பொருத்தம் பார்த்துருக்காங்க வந்தாங்க. சரி நானே கூட பார்த்தேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் நான் பார்க்கல உண்மையிலுமேனு. இந்த மாதிரி பிரிவினை உள்ளப்போ வர்றாங்க நோட்டை தூக்கிக்கிட்டு, ஐயா என்ன காரணம் அப்படின்னு. சரி பார்ப்போம். சரிங்களா? இது ஒரு பெண்ணோட ஜாதகம் தான். பிறந்த தேதி வந்து 10/5/1995. நேரம் வந்து சாயங்காலம் மாலை 5:55 PM. திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பிறந்த ஊர். ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்கணமாக வர்றது துலா லக்னம். லக்கணத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் குரு வக்ரம், 5இல் சனி ஆட்சியாக உள்ளார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக உள்ளார் லக்னாதிபதி. 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாக உள்ளார், அவர் கூட கேதுவும் இணைந்து உள்ளார். 8ஆம் இடத்தில் தனித்த புதனும் குருவால் பார்க்கப்பட்ட புதனும் வலுவாக இருக்கிறார் 8ஆம் பாவகத்தில். 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் அந்த இடத்துல நீச்சம். திக்பலம்ங்கிறது ஒரு பலம் பெற்றிருக்கு, அந்த இடத்துல நீச்சம் இருக்குது. சந்திரன் வந்து தேய்புர சந்திரன் 11ஆம் பாகத்தில் இருக்கிறது, சனியால் பார்க்கப்பட்ட சந்திரன். சரிங்களா? இப்போ இந்த பெண்ணு வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. சரிங்களா? இந்த நமக்கு இந்த திருமணத்தை பற்றி பார்ப்போம். திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கலச்சித்திரஸ்தானம், அது 7ஆம் பாவகம். பொதுவாக லக்ன ராசிக்கு 7, 8 இதைத்தான் பார்ப்பாங்க. அப்புறம் மற்றதுக்கு பார்க்கலாம். குழந்தைக்கு பார்க்கணும், 5ஆம் இடத்தை பார்க்கணும், தாம்பத்திய உறவை பார்க்கணும்னா 12ஆம் இடத்தை பார்க்கணும். தைரியம், அந்த வீரியம், கருமுட்டைகள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் வலுவாக இருந்திருந்தால் தான் குழந்தை பிறக்கும். அதாவது 3, 12 அப்படி எடுத்துக்கலாம். வீரியமும் தாம்பத்திய சுகமும் இருந்தால் 5ஆம் இடம் வலுவாக இருக்கும், குழந்தை வந்துடும். அந்த குழந்தைக்கெல்லாம் அது அந்த பக்கம் இருக்கட்டும். திருமணம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11, 5 இந்த மாதிரி திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட பாவங்கள். இது தொடர் உள்ளம்போது திருமணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, அவங்க திருமணம் பண்ணலாம். ஒரு 6 கட்டங்கள் இருக்குது சொல்லிடலாம். அப்படின்னா லக்னம் 7ஆம் இடம், 8, 2 4ஆம் பாவகம் அது குடும்பம், 12ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 3ஆம் பாவகம். இதில் தசாபுத்திகள் வரும்போது அந்த திருமணத்துக்குள்ள ஒரு காலகட்டங்கள் அதில் எப்போ ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு டைம் வரும். ஏதாவது ஒன்று வரும் வயதற்கு தகுந்தாற் போல். அந்தந்த ஜாதகர் என்ன வயதற்கு தகுந்தாற் போல் என்ன தசா புத்தி நடக்கிறது அதில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். வந்துடும். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். நல்ல கணவர் கிடைக்கணுமே, நல்ல அருமையான கணவர் கிடைக்கணுமே, உச்சமுள்ள சூரியன் 7ஆம் இடத்தில் நல்ல பவரான கணவர் கிடைக்கணுமா, அதான விஷயமேனு. 3ஆம் பறவையாக சனி பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சமாகி உள்ளார். நல்லா பார்த்துங்க. 7ஆம் பாவகத்தில் சூரியன் உச்சம். லக்கணத்துக்கு 7ஆம் பாவகத்தில் சூரியன் உச்சம். சூரியன் கூட கேது இணைந்து உள்ளார். சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம சாரணை கூட சாரணை தானே எடுக்கணுமா அப்படின்னாக்கா எடுத்துக்கலாம் 7ஆம் பாவகத்தில். எதுக்கு அதில் போய் ஒருத்தர் அந்த குறைய வச்சுக்கிட்டு. 7ஆம் பாவத்தில் வந்து இப்போ சூரியன் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னா பரணி சுக்கிரன் சாரம் தான் வாங்கியிருக்காரு. அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. அப்போ 7ஆம் பாவகம் வலுவாக தான் இருக்குது. வீடு ஒருத்தன் 7ஆம் பாவகத்தில் வந்து இருக்கிறவனும் சூரியனும் உச்சம், சூரியனுக்கு சாரநாதன் சுக்கிரனும் உச்சம், லக்னாதிபதியும் உச்சம், 7ஆம் பாவகத்தில் உச்சம், 7ஆம் பாவத்துக்கு அதிபதி நீச்சம். சரிங்களா? திக்பலம் பெற்றிருந்தாலும் நீச்சம் பெறுகிறார். ராசிக்கு வந்துடுவோம்.
ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் சனியில். 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக இருந்தால் யோகம் தானே அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. சரி பார்ப்போம். அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கட்டும். சனி இருக்கிறார், அங்கே சந்திரனையும் பார்க்கிறார். அப்போ 8ஆம் பாவம் சந்திரனுக்கு 8இல் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். நல்லா தானே இருக்குது. அது குரு சுக்கிரனை குருவும் பார்க்கிறார். இருக்கட்டும், அதிக சுகத்துவம் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும், அதிக வலுவாக இருக்கணும். அப்படிங்கும்போது இப்போ இவங்களுக்கு என்னதான் பஞ்சாயத்து அப்படிங்கும்போது பார்த்துடலாம். எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படிங்கும்போது முதல் திருமணம் வந்து திருமணமும் ஆகி குழந்தையும் இருக்குது. இந்த ஜாதகருக்கு நம்ம போட்டிருக்கவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து முதல் திருமணம் வந்து செவ்வாய் திசையில் தான் திருமணம் ஆகுது. செவ்வாய் திசையில் என்ன புத்தியில் அவங்களுக்கு ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம். ஆமாம், செவ்வாய் திசையில் என்ன புத்தியில் திருமணம் ஆயிடுச்சு எடுத்திருந்தேன், பார்த்துக்கோ. 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் திசையிலையும் 2017 சுக்கிரன் புத்தியிலலாம் அங்கே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது தாம்பத்திய உறவு லக்னாதிபதி வந்துடுறாருல, 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் அந்த சுக்கிரன் செவ்வாய் தசை சுக்கிரன் புத்தியில் திருமணம் ஆகுது. செவ்வாய் தசை அங்கே முறிவு கொடுக்கறது என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், செவ்வாய் தசையிலே சந்திர புத்தியில் வந்து திருமண முறிவும் கொடுக்குது. ஒரு நிமிஷம். அவங்களுக்கு ஆமாம், சுக்கிரனில் திருமணத்தை கொடுக்குது, சந்திரனில் வந்து திருமணத்தை முறிவு கொடுக்குது. 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் தசையில் செவ்வாய் திக்பலமாகி இந்த லக்கணத்துக்கு வந்து மாரகாதிபதினு எடுத்துக்கலாம். அதாவது ஸ்தரம் ஸ்திரம் உபயம்னு வருது. இந்த ராசி வந்து இந்த லக்கணத்துக்குள்ள வந்து சரராசி அப்படின்னு எடுப்பாங்க. சரராசிக்கு வந்து 2க்கும் 7க்கும் அதிபதி மாரகாதிபதி. அப்போ 7ஆம் இடம் கலச்சித்திர ஸ்தானத்துக்கு உள்ள அதிபதியும் தான். அப்போ 7ஆம் மாரகாதிபதி போய் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றுக்கிறதுனால ஆனால் திக் பலம்னு ஒரு பலம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு அதிபதிங்கும்போது திருமணத்தை கொடுக்கணும். எப்படியாவது கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார், கர்மாதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ திருமணத்தை இந்த லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். அப்போ செவ்வாய் தசையில் சுக்கிர புத்தியில் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணும், அதன் மூலம் குழந்தையும் பிறக்கணும். அப்போ இங்கே குருவும் சம்மந்தப்பட்டுறாருங்களா, 3ஆம் இடத்துக்கு அதிபதி குரு எங்கே இருக்காருன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. தன் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சாலும் அவர் 2ஆம் பாகத்தில் தான் இருக்கிறார். கிரகங்களும் நல்லா வலுவாக இருக்குது. குழந்தையும் பிறந்துருச்சு, கல்யாணமும் ஆயிடுச்சு, தாம்பத்திய சுகம் ஆகி குழந்தை எல்லாமே ஆயிடுச்சு. இதில் நல்லா பொருத்தமும் பார்த்தாங்க. 8 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு ஒரு பேப்பரை கொண்டு வந்தாங்க. அதை எழுதி கொடுத்துருக்காங்க. ஐயா 8 பொருத்தம், நாங்கள்லாம் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு. ரைட்டு, இருக்கட்டும். இதில் வந்து நான் ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு எனக்கு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். 2 பேர்த்தையும் பார்க்கணும் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் அந்த டைம் அந்த நேரம் வரும்போது பிரிவினை கொடுத்துரும். அங்கே விதி தான். அப்போ இதில் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். மாப்பிள்ளை வீடு பாதிக்கப்பட்டாங்களா, பொண்ணு வீடு பாதிக்கப்பட்டாங்களா, இல்லை இப்படி இருக்கும்போது தானே இணையுது அப்படின்னா அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது. பொருத்தம் பார்த்தாலும் நம்ம முன்கூட்டி சொல்லிடலாம், ஐயா இந்த நேரத்தில் இப்படி ஆச்சுனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் இப்போ செவ்வாய் தசையில் வந்து சுக்கிரம்பத்தில் நீங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, கல்யாணம் பண்ணலாம். இந்த இடத்துல மாரகஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன், கர்மாக்காரனான சந்திரன், சனியால் பார்க்கப்பட்ட சந்திரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுப்பான். இந்த லக்கணத்துக்கு வந்து சூரியனும் சந்திரனும் ஆகாதவர்கள் தரலாம். அப்படிங்கும்போது சூரியனும் சந்திரனும் இவர்களுக்கு உச்சமாக இருந்தாலும் கூட கெடுக்க செய்வார்கள். அதை பார்த்து தான் செய்யணும். அப்போ செவ்வாயும் கெட்டு போயிட்டான், சனியும் கெட்டு போயிட்டான். அதில் தசாபுத்தி வரும்போதும் அந்த திருமணத்தை கொடுத்து விவாகரத்தை கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட் எடுத்துடணும். சரி, இதை இப்படி கல்யாணமே நடக்கலை, இந்த மாதிரி தாம்பத்தியம்னா வேறு மாதிரி போகும்.
அதாவது இந்த பலன் இருக்கா, அப்போ இந்த நேரத்துக்கு என்ன செய்யலாம்? எதுவுமே ஒரு விதியை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இதுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஜாதகத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜோதிடரால் முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும். அதுக்கு பேர் தான் ஜோதிடம். வர்றாங்க, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, இதை பயன்படுத்தி தான் அந்த வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. சில பேர் வந்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், பரிகாரம்னு கூட சொல்லக்கூடாது, அம்புட்டு கொடு இம்புட்டு கொடு அப்படின்னு இதாக இருக்காங்க. செவ்வாய் என்றால் முருகன், அந்த பரிகாரத்துக்கு பேர் வேணாம். செவ்வாய் என்றால் முருகன், சந்திரன் என்றால் தாயார். இந்த தசாபுத்தி கடுமையாக வரக்கூடிய நேரத்தில் முருகன் பெருமானையும் சக்தி வடிவமான சந்திரன் சக்தி ஓம் சக்தி அந்த பெண் தெய்வங்களை பராசக்தியான அபிராமி ஏதோ காளி மாறி உங்களுக்கு விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் இந்த மாதிரி கடுமையான பலன் வந்திருக்காது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கல்யாணமே உங்களுக்கு நாங்கள் இதே பண்ணி வைக்கல, சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கான், செவ்வாய் இருக்கான், ஏதாவதுனா இந்த இந்த நேரத்தில் தான் 8ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான் கெட்டவன். அவன் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது போய் உச்சம் பெறது தவறு தானே. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கணும்ல. அப்படிங்கும்போது ஜோதிடம் அப்படின்னா எல்லா கட்டத்தை இப்படியா ஒரு அலசி ஆராய்ச்சி பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். எடுத்த உடனே 7ஆம் இடத்தை மட்டும் பார்த்தேனே உச்சம் இருக்காய நல்லா கணவர் கிடைப்பார் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அங்கே ரொம்ப நல்லவராக தான் வருவார், தலக்கணம் பிடிச்சவராக வருவார், நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு வருவார், திமிரு பிடிச்சவராக வருவார். தான் சொல்லணும். சூரியன் யார்? அது உச்சமாக இருக்கார், நான் சொல்கிறத தான் கேட்கணும், இங்கே நான் வச்சது தான் சட்டம், உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரு, இப்படி தான் வரும். அப்போ இந்த மாதிரி பிரிவினை ஆயிடுச்சு. இதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு இப்போ 2வது திருமணம், இப்போ தான் என்கிட்ட வர்றாங்க. சரி, 2வது திருமணம் அந்த பொண்ணுக்கு எப்படிங்க நிலைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஏன்னா இப்போ இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது ராகு தசை. இங்கே தான் ராகு எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும். பொதுவாக வந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நன்மையை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட பாட புஸ்தகத்தில் எழுதப்பட்டு உள்ளது. அது ஜோதிடத்தில் ஒரு எழுதப்பட்டு உள்ளது. மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல. சரி, பாக்கி 7 இடத்துல எங்கே இருந்தாலும் கெடுக்குவாரா அப்படின்னா வீடு கொடுத்தவன் என்னவா இருக்கிறார், சாரநாதன் அப்படி வந்துடணும். யாரெல்லாம் பார்க்கிறார்கள் அம்புட்டு பேத்து பலனையும் இந்த ராகு கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ ராகு தசை நடக்குது. ராகு தசை எப்போ தொடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தசை வந்து 2018 தொடங்கிருச்சு, மார்ச் மாதம். ராகு தசையிலேருந்து 2020 ராகு தசை, ராகு புத்தி. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ராகு தசையில் சனி புத்தியில் திருமணத்துக்கு வர்றாங்க. இப்போ என்னுடைய வீடியோவை ஜோதிடரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஜோதிட ஆர்வலரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராகு தசையில் சனி புத்தியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ராகு பாவர், சனியும் பாவர், இல்லை எப்படியா கல்யாணம் ஆகும் அப்படின்னு. இங்கே தானேயா ஜோதிடம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. கண்டுபிடிச்சி விளாட்றாங்கல்ல கண்ணாமூச்சி ஆட்டம், அதுதானே இங்கே இருக்குது. பண்ணலாம், நம்மளே வேணாம்னாலும் அவங்க கல்யாணத்துக்குலாம் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் தாலி கட்டுறதா ஒரு இதுக்கு தான் பார்க்க வர்றாங்க. நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு ராகு தசை சனி புத்தியில் திருமணம். ஏன் கொடுத்தார்? அடுத்த கேள்வி. லக்கணத்துக்கு
புண்ணியாதிபதியான சனியும். இந்த இடத்துல ராகு நம்ம எப்படி எடுத்துக்கணும்? லக்கணத்திலே இருக்கிறதுனால, லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம், லக்னாதிபதி உச்சம். ராகுவை பார்க்கக்கூடிய சூரியன் உச்சம். நல்லவன் தானே கொடுக்கணும். ராகுக்கு தனியாக ஒரு காரத்துவம் என்னென்னா இருள் கிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் எங்கு சேர்றார்களோ அதைப்படி நடத்துவார்கள். யாரெல்லாம் பார்க்கிறார்கள் இவரோடுகள் இனவுப்பட்டு உள்ளது. அப்புறம் ராகுக்கு 3ஆம் பார்வை இருக்குது, 7ஆம் பார்வை, அப்படி 8, அது வேறு கணக்கு போயிட்டுருக்கு. நம்ம அந்த பக்கம் போவேனா. பார்வை இருக்குது இல்லை, அப்புறம் யாரெல்லாம்னு. செவ்வாயும் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார், சூரியனும் பார்க்கிறார். அடுத்து வீடு கொடுத்த சுக்கிரனும் உச்சம். தெரிஞ்சுங்களா? 5ஆம் இடத்துக்கு அதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் புண்ணியாதிபதி. பாக்கியாதிபதினா 9ஆம் இடத்துக்கு அதிபதி. சரி, 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 8ஆம் இடத்துல இருந்துட்டு போட்டோம், அதனால் ஒன்றும் கவலை கிடையாது. தனித்த புதன் தானே. இந்த இடத்துல ராகு தசையும் நன்மையை செய்யும், குரு தசையும் நன்மையை செய்யும். சனிலாம் சொல்லவே தேவையில்லை. சனி புதன்லாம். குரு தசை எப்படிங்க நன்மையை செய்யும் அப்படின்னா, அங்கே தான் விஷயமே இருக்குது. வக்ரம் ஆகி கிடக்கிற குருனால நன்மையை செய்யும். ராகுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசையும் அப்படின்னா, இப்போ ராகு தசை குரு புத்தியிலே கல்யாணம் ஆகிருக்குங்களா? அடுத்த கேள்வி வரும்ல. நம்மளுக்கு யாராக இருந்தாலும் இப்போ நீ சொல்கிறலாம் சேர்த்தேன், ராகு தசையில் குரு புத்தியில் நீ 2023 கல்யாணம் ஆயிருக்கணும்ல அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு குருவை விட சனி தான் கொடுப்பார். இதுதான் ஜோதிடம். சனி இயற்கை பவர் தான். அவன் ஒரு மோசக்காரன் தான் சனி வலுக்காதவன் எவனுமே இப்படி பட்டையெல்லாம் போட முடியாது. சனியாக வலுக்கணும். சனி ஆண்மை, அதாவது அது ஒரு ஜட்ஜ், ஒரு நீதிபதி, அப்படித்தான் நான் சொல்லுவேன். சனி நீ தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்க போகிறேன், அது யாராக இருந்தாலும். அப்போ தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறதுனா அப்போ சர்ச்சு மோசமானவரா? இப்படி போயிடும். நம்ம ஜோதிடத்தில் பார்க்கும்போது தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது சனி தான். அப்போ சனி பகவான் அவர் இந்த லக்கணத்துக்கு நண்பர் தான். 5ஆம் இடத்துக்கு அதிபதி, புண்ணியாதிபதி. புண்ணியத்தெல்லாம் கொடுக்கணும், குழந்தைய கொடுக்கணும். அதுக்கு குழந்தை ஏற்கனவே இருக்குது, அது கொடுத்துட்டாரு, அது வேறு காரியம். ஆட்சியாக இருக்க போய் தான் குழந்தைய கொடுத்துட்டாரு, அது வேறு காரியம். இருந்தாலும் இனி நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். 2ஆம் திருமணம். நான் திருமணமும் விவகாரத்துன்னு தான் தலைப்பு போட்டிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை இது நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீடிக்கும். நல்லா இருக்கார்கள், நீடிக்கும். காரணம் அப்படியே வந்துடலாம். முதல் திருமணம் 7ஆம் பாவம்னு எடுத்தால் 2ஆம் திருமணம் 11ஆம் பாவமாக எடுக்கிறாங்க. பார்த்துருவாங்களா லக்கண ராசிக்கு அப்படின்னு பார்ப்போம். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம். புண்ணியாதிபதியே 11ஆம் இடத்தை பார்க்குறார் சனி. அந்த இடத்துல சந்திரன் அப்படின்னா சந்திரன் தாயார் தான் பாட்டு வரும். நம்ம 11ஆம் இடத்தோட வலுவைத்தான் பார்க்குறோம். 11ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சமாகவும் 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி பெற்ற சனியும் பார்க்கிறார். சனி பார்வை சர்வநாசம் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு சனி நண்பரே. சரி, அவர் பார்க்கக்கூடிய இடம் சூரியனோட வீடே இருந்துட்டு போட்டுமே. இப்போ சனி தானே பார்த்து நன்மையை செய்கிறார், அது வலுவன் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னாக்கும் லக்னாதிபதியும் வலுவாக தானே இருக்கிறார். ராசிக்கு எடுத்துக்குவோம் 11ஆம் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குருவால் பார்க்கப்படுகிறார். தனித்த புதன் உச்சனுடைய வீட்டில் இருக்கார். புதன்லாம் எடுக்கணும்னா அவ்வளோதான். புதன் யாரோடைய வீட்டில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார்? மாட்டில் புதன் தேசம் நன்மையை செய்யின்னு இருப்பாங்க, நல்லா செஞ்சிச்சியா, நல்லா அடி வாங்குச்சு அப்படின்னு. இந்த மாதிரி புதன் தேசம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நன்மையை செய்யும். ஜோதிடம் ஒரு நட்சத்திரத்தை வச்சு இல்லை ஒரு கிரகத்தை வச்சு இப்படித்தான் தசாபதி. இப்போ ஒன்றும் இல்லை, சுக்கிர தசை நடக்குதுயா நல்லா இருப்போம் அப்படின்னு இருப்போம். இங்கே பார்க்காம பொதுவாக எனக்கு சுக்கிரதசை நடக்குது எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா, சுக்கிரதசைனா நல்லா தான் இருக்கும்னா, நான் ஆமாம் நீ சுக்கிரதை நல்லா தான் இருக்கும்னு இப்போ என் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் போகிற லக்கம்லாம் வண்டி மக்கரை பண்ணுது. சுக்கிரனா அந்த காரத்துவமான இதெல்லாம்
இந்த மாதிரிலாம் வேலை செய்யுதுன்னா அங்கே நல்லா இல்லைன்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்படி பேசிக்கிட்டே போனால் நிறையா நேரம் ஆகும். இப்படி ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு நேரம் போகிறது தெரியாது. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஜாதகத்தை. அப்போ இதே மாதிரி ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். நிறையா பேர் இப்போ நான் நிறையா பேர் என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிடுவேன், டைம் எடுத்துக்குங்க. ஃபீஸும் பொருத்தம் பார்க்க நல்லா தான் வாங்குகிறேன். காரணம், ஜாதகம் பார்க்குறது ஒரு ஜாதகத்தை தான் பார்க்கணும். பொருத்தம்னா 2 ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணணும், 2டையும் ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? அப்படிங்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது 2 ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி தசாபுத்தி எப்படி வருது, நட்சத்திரங்கள் பொருத்தம் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு முன்னாடி உள்ள ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு போட்டு நாமளும் பார்க்கலாம். அதை மட்டும் பார்த்து கொடுத்தனே திருமணம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போ என்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்துட்டாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். அப்போ ஒருத்தர்லாம் இருக்கார், தசாபுத்தி பார்க்கணும் தசா அதையும் பார்க்கணும். இந்த கிரகங்கள் என்ன இருக்குது, ராசி லக்கணத்துக்கு நண்பரா எப்படி வர்றார்கள், அங்கெல்லாம் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க, அடுத்தடுத்த நிகழ்வுக்கு என்ன வருது, இவருக்கு எப்படி இருக்குது, இவர் கட்டப்போகிற கணவருக்கு எப்படி இருக்குது, நிறையா விஷயங்கள் பார்த்து தான் தீர்மானம் பண்ணணும் திருமணத்துக்கு. சரிங்களா? நான் விட்டால் இன்னும் போய்கிட்டே இருக்கோம் போதும்னு நினைக்கிறேன். இதை பற்றி பேசணும், நிறையா பேசலாம். 1 மணி நேரத்துக்கு கூட நான் வாட்டில் பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஜாதகம் அப்படின்னே 12 ராசி தான் பார்க்கறதுக்கு, 9 கிரகம் தான், நவக்கிரகம் தான், 27 நட்சத்திரம் தான் இருக்குது. அப்புறம் தசாபுத்தியில் வந்து அந்த 7 நவக்கிரகத்துக்குள்ள தசாபுத்தி 120 வருஷம் தசாபுத்தி, விம்சோத்தரி தசாபுத்தி வந்துடுது. அதே மாதிரி இந்த நட்சத்திர சாரங்களும் வந்துடுது. இது நிறைய அப்படியே ஒவ்வொன்றா போவோம். அப்புறம் திதி, கரணம், யோகம் இதெல்லாம் பார்க்கணுமானா எல்லாம் தான் பார்க்கணும் ஜோதிடத்தில். பலர் உரையா தேய்புரியா ஒரு ஜோதிடம் எடுத்துட்டோம்னா ஒரு ஜோதிடருக்கு வந்து எல்லாம் தான் கணிப்பார். நாள் குறிக்கும் போது என்ன வந்துருவார்னா, நட்சத்திரம் என்ன வருது, ஜனன நட்சத்திரம் வருதா, அஷ்டம சனி சந்திராஷ்டமம் வருதா, அவங்க லக்கணத்துக்கு லக்கணம் விழுகும் போது தாலி கட்டுற அந்த லக்கணம் என்ன லக்கணம் விழுகுது, நிறையா விஷயம் பார்ப்பாங்க. பொதுவாக இதை பார்க்காதவங்க அவங்க அந்தந்த வாட்டில் எடுப்பாங்க. நல்ல நேரம் அப்படின்னா இப்போ என்கிட்டலாம் வந்து சில பேர்லாம் துணிக்கடையில் போயிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, ஏன் மூர்த்த சேலை இப்போ வாங்கலாமா அப்படின்னு. நம்ம ஒரு அந்த டயத்தை பார்த்து அதுக்கு என்னத்தை பார்த்துறோன்னா அப்படின்னா, தின ஓரை, சுப வேலை, அந்த நாளுக்குள்ள வேலை, அதான் கௌரி பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹோரை, 2ம் பார்த்தா அதுக்கு அந்த நாளுக்குள்ளது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடலாம். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எதை வேணாலும் போடலாம். அதில் வந்து ஒரு அம்மா வந்து என்னமோ ஆத்மீ யோகமாக என்னமோன்னு பற்றி போட சொன்னாங்க. அது கமெண்ட் இப்போ எடுக்க முடியல. அதாவது வந்து நிறையா யோகம் இருக்குது, அப்படிலாம் போட முடியாது. சரி பார்ப்போம். நம்ம மாந்தியை பற்றி கேட்குறாங்க. மாந்தின்னு நான் போடுற ஜாதக கட்டத்தில் வராது. 2வது மாந்திக்குன்னு நான் எடுக்கிறதில்ல, பலன் எடுக்கிறதில்ல. சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.